Hi friends, welcome to Classroom Studies. இன்னைக்கு ஃபேக்ட்ஸ் 365ல ஜூன் 16. இந்த ஜூன் 16ல நம்ம ரெண்டு இன்டர்நேஷ்னல் டே பற்றி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆஃப்ரிக்கன் சைல்ட், அடுத்ததாக இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ். இது மாதிரி மற்ற நாளில் உள்ள இன்டர்நேஷ்னல் டேவும் அந்த நாளில் உள்ள முக்கியமான ஃபேக்ட்ஸை பற்றி பார்க்கணுன்னா இந்த வீடியோவில் கீழே கொடுத்துருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்ஸை பாருங்கள். ஓகே, இப்போது இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆஃப்ரிக்கன் சைல்டை பற்றி பார்க்கலாம். இந்த நாள் ஜூன் 16, 1991 ஃபாலோ பண்ணப்படுது. இந்த இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஆஃப்ரிக்கன் சைல்ட் OAU, அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆஃப்ரிக்கன் யூனிட்டி மூலயமா ஆரம்பிக்கப்பட்டுச்சு. இந்த நாள் எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டுச்சுன்னா 1976 சொவிட்டோங்கிற ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி ஒன்று நடந்துச்சு. அதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாரையும் கௌரவிக்கிற வகையாக இந்த நாளை ஃபாலோ பண்ணப்பட ஆரம்பித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்பிரிக்காவில் உள்ள பள்ளி மாணவர்களுக்கு அங்கே வழங்கப்படும் கல்வி ரொம்ப மோசமாக இருக்குது. ஸோ அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக, அதாவது அந்த பள்ளி கல்வியோட தரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக இந்த நாளை இன்னமும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போது அந்த 1976 என்ன நடந்துச்சுங்கிறத பார்க்கலாம். ஜூன் 16, 1976 சவுத் ஆப்பிரிக்காவில் உள்ள சொவிட்டோங்கிற ஒரு இடத்துல கிட்டத்தட்ட 10,000க்கும் மேற்பட்ட கற்பினத்து பள்ளி மாணவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நேஷனல் ஹைவேல மார்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க கோரிக்கையாக என்ன வச்சாங்கன்னா, அவங்களுக்கான உரிமைகளை அவங்க கோரிக்கையாக வச்சாங்க. அதாவது அவங்களோட எஜுகேஷனோட குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும், அப்புறம் அவங்களோட தாய்மொழியில் தான் பள்ளி பாடங்கள் இருக்கணுங்கிற மாதிரி சில முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி மார்ச் பண்ணாங்க. இந்த மார்ச் நடக்கும்போது 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அடுத்ததாக இந்த கடும் மோசமான செயலை எதிர்த்து ஜூன் 18 நடந்த போராட்டத்திலையும் கிட்டத்தட்ட 100க்கும் மேலே மாணவர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்க. அதுவும் இல்லாமல் 1000க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைஞ்சாங்க. ஸோ இதனால் அவங்களோட வாழ்வாதாரத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுச்சு. ஸோ அதிலேருந்து இந்த நாளை ஒரு வருஷமும் ஆஃப்ரிக்கன் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் சிஸ்டத்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த டேவை ஃபாலோ பண்ணப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் ஃபேமிலி ரெமிட்டன்ஸ், அதாவது IDFR. அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெமிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டோ அல்லது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்னால் வாங்கப்பட்ட ஒரு பொருளோ அதை அவங்க சொந்த நாட்டுக்கே திருப்பி ப்ரைஸாவோ இல்லை ஒரு நன்கொடையாவோ கொடுக்கறது தான் இந்த ரெமிட்டன்ஸ்னு சொல்கிறது. அதாவது சிம்பிளாக சொன்னால் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் மணி. இந்த டே என்னென்னா, ஒரு ஃபேமிலியில் இருக்கிற நபர் வெளியூருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வேலை செஞ்சு அங்கே ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை பணமாவோ இல்லை ஒரு பொருளாவோ அவங்க நாட்டில் உள்ள அவங்க ஃபேமிலிக்கு அவங்க கண்ட்ரிக்கோ ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருக்கிறது தான் இந்த நாளில் குறிப்பிடுது. இந்த நாளில் யுனைடெட் நேஷனால் 16 ஜூன் 2015 ஃபாலோ பண்ணப்படுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஃபேக்ட்ஸ் 365 மீட் பண்ணலாம். தேங்க்யூ.